நான் என்னுடைய அரவிந்தன் படத்துக்காக ராஜா சாரை பார்க்குறதுக்காக போய் கொண்டிருக்கேன். அப்போ யுவன் 13 வயசு. ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு அழுக்கா உள்ள வீட்டுக்குள்ள ஒடியாரான். "ஏய் இங்க வா" அப்படின்னு கேட்குறேன். "என்ன அங்கிள்?" அப்படின்னா. "எங்கே போயிட்டு வரேன்?" "இல்லை விளையாண்டு வரேன்." "ஏன் ஸ்கூலுக்குலாம் போறியா? போகிறது இல்லையான்னு." ஸ்கூலுக்குலாம் போகிறது எனக்கு பிடிக்காதுன்னா. அவன் பிடிக்காதுன்னா என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டேன். ஒரு படம் மியூசிக் கொடுங்க பண்ணுறேன் அப்படின்னா. "இல்லை சீரியஸாக சொல்கிறேன்." "ஆமாம் நான் சீரியஸாக தான் சொல்கிறேன்." அப்படின்னா. கரெக்டாக சார் வந்துட்டான். "ஐயோ டாடி" அப்படின்னு ஓடி போயிட்டான். என்ன சொல்கிறான்? "இல்லை சார் வந்தேன், ஏன் ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலுக்கு போகிறது பிடிக்காது, வேறு என்ன பண்ணுறேன்னு கேட்டால் ஒரு படம் மியூசிக் கொடுன்னு சொல்கிறான் சார்" அப்படின்னு. "சரி கொடுத்துரு" அப்படின்னாரு. நான் சொன்னேன், "என்ன சார் அது, நான் சின்ன பையன் இப்படி சொல்கிறானா, நீங்களும் இப்படி சொல்கிறீங்க." "இல்லையா அவனுக்கு என்ன மியூசிக் தெரியாதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது, ஆனால் காலத்துக்கு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுன்ற பெருமை மட்டும் உனக்கு வருதுன்னு சொன்னான்." இதுதான் ஞானின்றது. அவர் அப்பாவா பேசினாரா, மியூசிக் டேரக்டராக பேச என்ன, மியூசிக் டேரக்டராக அவருக்கு என்ன பண்ணுவான்னு அவருக்கு தெரியவே தெரியாது. அது ஒரு ஞான பார்வை அது. அதே மாதிரி இன்றைக்கி எந்த வரலாறு எடுத்தாலும் எங்கே திரும்பினாலும் இந்த வரலாறு யாரும் மாற்ற முடியாது. யுவன் சங்கர் ராஜா யார் அறிமுகப்படுத்தினா, அமாகரேசன் டி சிவா அறிமுகப்படுத்தினா அவருடைய படம் அரவிந்தர். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology.